விஜய் கண்முன்னே அஜித்துக்கு நடந்த அவமானம். விடாமுயற்சி படத்திற்கு பின்பு இப்படி ஒரு விஷயமா? நடிகர் அஜித் நடிப்பில் பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வர இருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பின் பொழுது காரில் சென்று கொண்டிருக்கும் ஒரு காட்சி. அதில் அஜித் காரை ஓட்டி கொண்டிருக்க அருகில் நடிகர் ஆரோ அமர்ந்திருப்பார். இருவரும் காரில் பயணிக்கிறார்கள். அப்போது கார் ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது ஆரோவுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்த நடிகர் அஜித் அந்த ஆக்சிடென்ட் காட்சியை பார்க்கும் பொழுதே தெரியும். மிக சாதுரியமாக ஆரோவை தாங்கி பிடித்திருப்பார் அஜித். விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியதும் தன்னுடன் நடிக்கும் ஆரோவுக்கு இந்த படத்தின் கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடித்திருக்கா, மகிழ்ச்சியுடன் தானே இதில் நடிக்கிறார் என இயக்குனர் மகிழ் திருமேனியிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அஜித் ஆரோவிடம் நேரடியாகவும் கேட்டிருக்கிறார் அஜித். அதே போன்று விடாமுயற்சி படத்தில் நடிக்கும் அர்ஜுனனுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடித்திருக்கா, மகிழ்ச்சியாக தானே நடிக்கிறார் என்றும் இயக்குனர் மகிழ் திருமேனியிடம் அஜித் கேட்டு தெரிந்திருக்கிறார். குறிப்பாக விடாமுயற்சி படம் மட்டுமல்ல, அஜித் நடிக்கும் ஒவ்வொரு படத்தின் போது ஒரு முக்கிய நடிகர் அவர் படத்தில் நடித்தால் அவர்களுக்கு அந்த கேரக்டர் பிடித்திருக்கா, கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா, மகிழ்ச்சியாக நடிக்கிறாங்களா என்று ஒவ்வொரு இயக்குனரிடமும் கேட்டு தெரிந்து கொள்வார். அஜித் அதே போன்று மங்காத்தா படத்தில் பல நடிகர்கள் நடித்த போது அந்த படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபுவிடம் மங்காத்தா படத்தில் நடித்த நடிகர்களுக்கெல்லாம் இந்த கேரக்டர் பிடித்திருக்கா, அவர்களுக்கு சந்தோஷம்தானே என்று கேட்டிருக்கிறார். அதே போன்று ஆரம்ப படத்தின் போது தன்னுடன் நடித்த ஆர்யாவுக்கு அந்த கேரக்டர் பிடித்திருக்கா என்று கேட்டு தெரிந்திருக்கிறார் அஜித். இது மாதிரி தன்னுடன் நடிக்கும் நடிகர்கள் அவர்களுடைய கேரக்டர் பிடித்து சந்தோஷமாக நடிக்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதில் அஜித் ஆர்வமாக இருப்பார். இதற்கு முக்கிய காரணம், அஜித் சினிமாவில் ஆரம்ப கட்டத்தில் விஜயுடன் ஒரு படத்தில் கமிட் ஆகிறார். அந்த படம் வேறு ஒன்றும் கிடையாது, விஜய் சூர்யா நடித்த நேருக்கு நேர். அந்த படத்தின் 2 நாள் ஷூட் முடிந்ததும் இயக்குனரிடம் இதில் என்னுடைய கதாபாத்திரம் என்ன என்று அஜித் இயக்குனரிடம் கேட்கிறார். ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் விஜய் உட்பட அனைவரின் முன்பு அஜித்தை பார்த்து ஒரு வெற்றி படம் கொடுத்த இயக்குனரிடமே வந்து உன்னுடைய கேரக்டர் என்னவென்று நீ என்னிடம் கேள்வி கேட்பாயா, அதெல்லாம் விலாவரியா சொல்ல முடியாது என்று நடிகர் அஜித்திடம் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த படத்தின் இயக்குனர். உடனே விஜய் உட்பட இவ்வளவு பேர் முன்பு அவமானப்படுத்திய இந்த இயக்குனர் படத்தில் நாம் நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து அஜித் நேருக்கு நேர் படத்திலிருந்து வெளியேறுகிறார். அதன் பின்பு அஜித் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் நடிகர் சூர்யா சினிமாவில் நடிகராக அறிமுகமாகிறார். சூர்யா இப்படி ஆரம்ப கட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் போன்று மற்ற எந்த ஒரு நடிகர்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அஜித் நடிக்கும் ஒவ்வொரு படத்தின் போது தன் கூட நடிக்கும் நடிகர்களுக்கு அந்த கேரக்டர் திருப்தியாக இருக்கா என்று கேட்டு தெரிந்து கொள்வார் நடிகர் அஜித் என்கிற தகவல் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்